மன்னிப்பு பெற்றிடுவாய், பிறரையும் மன்னியுங்கள். மன்னிப்பு பெற்றிடுவாய், பிறரையும் மன்னியுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய இந்த நவநாள் திருப்பலி என்பது இந்த ஆண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய புனிதர் இந்த மண்ணிற்கு வந்து ஏறக்குறைய 471வது ஆண்டினுடைய நினைவையும், இந்த ஆலயத்தினுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டினுடைய நினைவையும் நாம் நினைவு கூர்ந்து திருவிழாவாக எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த 25 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே ஆண்டுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நாம் வழிபட்டு பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியிலே, ஒரு நிறைவிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த திருவிழாவை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த நவநாட்கள். எனவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக இந்த திருப்பலி வழியாக நாம் நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, 2006வது ஆண்டிலே நடந்த ஒரு நிகழ்வு. மார்க் வாட்ஜெட் என்ற ஒரு 20 வயது மிகுந்த ஒரு இளைஞன் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஆஃபீஸிலிருந்து வேகமாக அவன் தன்னுடைய காரிலே வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தான். அன்றைய நாளிலே அவனுடைய அந்த அலுவலகத்திலே மிகவும் அதிகமான வேலையை அவனுக்கு கொடுத்திருந்தார்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ததனால் சற்று அசதியாக அவன் காணப்பட்டான், சோர்வாக இருந்தான். எனவே இப்படி ஒரு அசதியும் சோர்வும் அவனுக்கு இருக்கிற பொழுது அவன் அந்த காரை ஓட்டுகிற பொழுது சற்று கண் அயர்ந்து விட்டான். அவன் கண்களை மூடி தூங்குகின்ற அந்த நேரமாக அவனுக்கு இருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டவுடனே கண்ணை விழித்து பார்க்கிறான். இவன் வந்த அந்த காரானது எதிரே வந்த ஒரு காரின் மீது மோதி அது விபத்துக்குள்ளாகிறது. இறங்கி பார்க்கிறான். மற்றொரு காரிலே வந்து கொண்டிருந்த அந்த விபத்துக்குள்ளான அந்த காருக்குள் சென்று பார்க்கிற பொழுது ஒரு நிறைமாத கர்ப்பிணி தாயும், அந்த தாய்க்கு அருகாமையிலே ஏறக்குறைய ஒரு 19 மாத ஒரு பெண் குழந்தையும், அதாவது 2 வயது கூடவல்ல, அந்த பெண் குழந்தையும் இருவரும் காருக்குள்ளாகவே இறந்து கிடக்கிறார்கள். இதை பார்த்த உடனே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, பயம். சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். இந்த தாயும் அந்த குழந்தையும் இறந்த அந்த செய்தியை அந்த தாயினுடைய கணவனுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த காரை ஓட்டி வந்த இந்த இந்த மனிதன், இந்த இளைஞன், அவன் நினைத்தான், கண்டிப்பாக இந்த பெண்மனுடைய கணவன் வந்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுப்பான், என்னை தண்டிப்பான். கண்டிப்பாக இந்த இடத்திலே மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த இடத்திலே அவன் வருகிற பொழுது எல்லோரும் என்னை தாக்குவார்கள் என்ற ஒரு பயத்திலே, அச்சத்திலே, அவன் நடுக்கத்தில் இருந்தான். சற்று நேரத்திலே அந்த கணவன் வந்து விட்டான். வந்தவன் இவனையும் பார்க்கிறான். இறந்து போய் கிடந்த அந்த மனைவியையும் பிள்ளையையும் பார்த்து கதறுகிறான். அந்த குழந்தையை கரங்களிலே தூக்கி கதறி இந்த இளைஞனை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை மன்னிக்கின்றேன். உனக்கு எதிராக வேறு யாராவது தவறு செய்திருந்தார்கள் என்றால் நீயும் அவனை மன்னிக்க கற்றுக்கொள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். நான் உன்னை மன்னிக்கின்றேன், நீயும் உனக்கு எதிராக யாராவது தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை மன்னிக்க நீ கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இறந்த தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அவன் அங்கிருந்து தூக்கி செல்லுகிறான். பிறகு நாளடைவிலே இந்த இளைஞனும் அந்த கணவனும்
நண்பர்களாக மாறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். மனைவியையும் பிள்ளையையும் இப்படி சாகடித்த அவனை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு செயல், மன்னிக்க முடியாத ஒரு செயல் அது. ஏனென்றால் எனக்கு இருந்த உறவுகள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள், இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் மீது மிகப்பெரிய ஒரு குற்றப்படியை சுமத்தி அவனை சிறையில் அடைத்திருக்கலாம், மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த கணவன் அப்படி செய்யவில்லை. நான் உன்னை மன்னிக்கிறேன், நீயும் உனக்கு யாராவது தவறுகள் செய்திருந்தார்கள் என்றால் அவர்களை மன்னித்து விடு என்று சொல்கிறான். பாருங்கள், இதுதான் கடவுளின் செயலாக இருக்கிறது. இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் உங்களை மன்னிக்கின்றான், கடவுள் உங்களை மன்னிக்கின்றான். இந்த கடவுள் மன்னிக்கின்றார் என்ற இந்த வார்த்தை ஒரு பெரிய நற்செய்தியாக அது மாற்றப்படுகிறது. மன்னிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, முழுமையான ஒரு மாற்றம் அங்கு பிறக்கிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்வு அங்கு வளப்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஆன்மா இறைவனோடு அது ஒன்றாக ஐக்கியப்படுகிறது. இதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகமும் நம்முடைய புனிதருடைய வாழ்வும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்ததாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சற்று நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்வோடு சேர்ந்து இன்றைய முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கினர் சொல்லுகிறான். மிக தெளிவாக அவர் சொல்லுகிற பொழுது, கடவுளுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? ஏனென்றால் அந்த கடவுள் உண்மையின் கடவுளாக இருக்கிறான். எனவேதான் மீகா இறைவாக்கினர் சொல்லுகிற பொழுது இந்த முதல் வாசகத்திலே, ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாக இருக்கிற இந்த மக்களை நீ தண்டிக்காதேயும், அவர்களுடைய முன்னோர்களை நீ அழைத்து வந்து வாழ்வு கொடுப்பது போல இந்த மக்களையும் நீ வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீ தர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் கடவுள் தண்டிக்க கூடியவர் அல்ல, கடின உள்ளம் கொண்டவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நம்மை போல சினம் கொண்டு கோப வெறியிலே இருந்து கொண்டு பழிவாங்க துடிக்கின்ற கடவுளாக இல்லை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் அவர் முழுமையாக சினத்திலிருந்து அவர் வேறுபட்டவராக இருக்கிறார். அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அவர் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். கோபத்திலே அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்க மாட்டார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதிலே விருப்பம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் துரோகம் செய்தார்கள். அவருடைய ஆன்மாவை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அவருடைய ஆன்மீக வாழ்வு உண்மை கடவுளுக்கு ஏற்றதாக அது இல்லாமல் இருந்ததனால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மீகா இறைவாக்கினர் கடவுளிடத்திலே கேட்கிறார், இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள், தண்டித்து விடாதே, அவர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். எனவேதான் யாவே கடவுள் அந்த மக்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் சினம் கொள்ளாதவர், அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தை மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு துரோகம் நிறைந்த வாழ்வை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த துரோகத்திலே பாவ வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது அவருடைய ஆன்மாவானது அழிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. ஆன்மா என்பது கடவுள் இருக்கக்கூடிய இடம். எனவேதான் கடவுள் மனிதனை உருவாக்குற பொழுது மண்ணால் மனிதனை செய்து தன்னுடைய ஆவியை கொடுத்தார், மூச்சு காற்றை கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். அந்த மூச்சு காற்று ஆவிதான் ஆன்மாவாக இருக்கிறது, கடவுளாக இருக்கிறது. நீ கடவுளுக்கு எதிராக நீ துரோகம் செய்கிற பொழுது, கடவுள் அருவருக்கத்தக்க செயல்களை நீ செய்கிற பொழுது அது பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவினால் அந்த ஆன்மாவை நீ இழந்து போய் விடுகிறாய். அதாவது கடவுளை விட்டு நீ வெளியிலே சென்று விடுகிறாய். கடவுள் இல்லாத வாழ்வு ஒரு சூனியமாக அது மாற்றப்படுகிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த சூனியம் நிறைந்த அந்த வாழ்விலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது
மனமாற்றம் பெறுவதற்காக உன்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் பார்வையிலே, ஆண்டவர் முன்பாக நீ கொண்டு வருகிற பொழுது உன்னுடைய ஆன்மீக வாழ்வு வளப்படுத்தப்படுகிறது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நான் வாசித்தோம். திருப்பாடல் அந்த 103 மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 5 காரியங்களுக்காக அந்த சங்கீத ஆசிரியர் கடவுளை போற்றி புகழுகிறார் தாவீது அரசர். ஏனென்றால் தாவீது அரசர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த பொருளாசைக்கும் பதவி ஆசைக்கும் உடல் ஆசைக்கும் இச்சைக்கும் விபச்சாரத்திற்கும் அவர் அடிமைப்பட்டு போனதினால் அந்த ஆன்மாவை அவர் இழந்து போய்விட்டார். கடவுளின் பார்வையில் இருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார். ஆனால் அதே வேளையிலே அந்த உண்மையின் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உயிருள்ள கடவுள், எனக்கு வாழ்வு கொடுத்து இழந்து போன என் ஆன்மாவை மீண்டுமாக புதுப்பிப்பார் என்று கடவுள் முன்பாக வந்தபொழுதுதான் சொல்லுகிறார், ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை சொன்ன தாவீது அரசர் தான் இன்றைய மதுரை பாடலை சொல்லுகிற பொழுது 5 காரியத்திற்காக கடவுளை போற்றி புகழ்கிறார். ஏனென்றால் கடவுள் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றான், நோய் நொடிகளை குணமாக்குகின்றான், உன் உயிரை படுகுழியிலிருந்து அவர் மீட்டெடுக்கின்றான், உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, சினம் கொள்பவர் அல்ல, உங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி உங்களை நடத்துபவர் அல்ல, மாறாக உங்களுக்கு அருள் வாழ்வை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்திற்காகத்தான் அவர் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார். ஏனென்றால் தன்னுடைய ஆன்மாவை இழந்து போன அந்த நிலையிலே, வாழ்வை இழந்த நிலையிலே, கடவுளை விட்டு அவர் பிரிந்த நிலையிலே அவர் மிகவும் வருத்தத்திற்கு வேதனைக்கும் உள்ளாக்கி ஒரு விரக்தியை அவருடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்தார். கடவுள் இல்லாத வாழ்வு ஒரு சூனியம் நிறைந்த வாழ்வு என்று உணர்ந்தார். ஆனால் அதே வேளையிலே அந்த உயிர்த்த அந்த உண்மை கடவுளை யாவே இறைவனை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் தான் அனுபவித்த அந்த கடவுள் உயிருள்ளவராக இருக்கிறார், வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், மன்னிக்கக்கூடியவராக இருந்து இழந்து போன என் ஆன்மாவை எனக்கு மீட்டு கொடுத்தார் என்று சொன்னார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இதை நற்செய்தியிலே பார்க்கிறோம். அந்த 2 மகன்கள், ஊதாரி மகன் என்று சொல்லுகிறோம். ஊதாரி மகன் என்று சொல்வதற்கு பதிலாக ஊதாரி தந்தை என்று நாம் இந்த இடத்திலே அந்த நற்செய்தியை அழைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் இன்று நற்செய்தியை நற்செய்திக்குள் நற்செய்தி என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உண்மை தன்மை இந்த நற்செய்தியில் இருக்கிறது. எனவேதான் பாருங்கள், அந்த இளைய மகன் யூத முறைப்படி தந்தையினுடைய சொத்தை ஒருவர் பிரிக்கிறார்கள் என்றால் தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது அந்த சொத்தை பிரிக்க மாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் பிரிக்கிறார்கள் என்றாலும் 3/2 பகுதி மூத்த மகனுக்கு போய் சென்றுவிடும். 3/1 பகுதி தான் அந்த 2வது மகனுக்கு கொடுப்பார்கள். இதுதான் யூத முறை சட்டமாக இருந்தது. ஆனால் அங்கு பிரித்து கொடுக்கவில்லை கடவுள். இந்த நற்செய்தியில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் பிரித்து கொடுக்கவில்லை, பகிர்ந்து கொடுத்தார். அதாவது 2 மகன்களுக்குமே சரிசமமாக அவருடைய சொத்தை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த இளைய மகனும் மூத்த மகனும் தந்தையோடு இருக்கிற பொழுது வாழ்வு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, உயிர் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. அந்த ஆன்மாவை பற்றி அவர்கள் ஒரு பொழுதும் நினைத்து பார்க்கவில்லை. நாங்கள் அழிந்து விட்டோம், பிரிந்து விட்டோம், துன்பப்படுகிறோம் என்று நினைத்து பார்க்கவில்லை. அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ அந்த இடத்திலே மேலோங்கி இருக்கவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் எப்பொழுது அந்த சொத்தை பிரித்து உலகத்தரமான காரியத்திலே ஈடுபட்டார்களோ அந்த நிமிடமே பயமும் அச்சமும் நடுக்கமும் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. இதைத்தான் நம்முடைய புனிதர் சொல்லுகிறான், ஒருவர் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பயன் கிடைக்கும்?
உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் ஒருவர் ஆன்மாவை இழந்து விட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை. இதைத்தான் அந்த இளைய மகனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், அந்த மூத்த மகனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இளைய மகனுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக தெரிகிறது இளமை துடிப்பு. அப்படி என்றால் ஏறக்குறைய ஒரு 20 வயது தாண்டிய ஒரு நிலையில்தான் இந்த இளைய மகன் இருந்திருப்பான். எனவேதான் அந்த இளமை துடிப்பிலே இந்த உலகத்தரமான ஒரு கண்மூடித்தனமான உலகத்தை நம்பினான். எனவேதான் காமத்திற்கும் விபச்சாரத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் தேவையில்லாத களியாட்டத்திற்கும் எனக்கு அவன் முழுமையாக அடிமைப்பட்டு போனதனால் இவைகள் வழியாக நான் மகிழ்ச்சியை அடைந்து ஆண்டவனை நான் சென்று விடுவேன் என்று ஒரு தவறான எண்ணத்தில் இருந்தான். தன்னுடைய ஆன்மாவை கடவுளை விட்டு போய்விட்டான். எனவேதான் சூனியம் நிறைந்த ஒரு வாழ்வு. கடவுளை விட்டு போனதினால் உலகத்தரமான ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகிற பதருக்கு ஒப்பானது. அன்புக்குரியவர்களே, அவனிடத்திலே அந்த இளமை துடிப்பிலே உடலிலே உடல் சூட்டு, அந்த இரத்தம் சூடாக இருக்கிற வரையில்தான் அவனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ முடிந்தது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவுடனே இறுதியாக நாம் வாசிக்கின்றோம், அவனுக்கு உணவு எங்கு கிடைத்தது என்றால் பன்றிகள் உண்ணக்கூடிய உணவு. விவிலியத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் அந்த பசாசுகளை பன்றிகள் கூட்டத்துக்குள் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்திலே. பன்றிகள் என்றால் தீமைகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது, அது பசாசுகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பசாசுகள் தீமைகள் உண்ணக்கூடிய உணவை இவன் உட்கொள்ளுகிறான் என்றால் இவன் தீமையின் மொத்த உருவாக மாற்றப்படுகிறான். அந்த சூனியத்தினுடைய ஒன்றும் இல்லாத, அதாவது கடவுள் இல்லாத வெறுமையின் மொத்த உருவாக இவன் இருக்கிறான். ஆனாலும் கடவுள் தேர்ந்தெடுத்தவர்களை, கடவுள் கைப்பிடித்து வழிநடத்துகின்ற மக்களை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, திரும்பி வருகிறான், திரும்பி வருகிறான். அன்புக்குரியவர்களே, தான் யார் என்பதை அவன் உணர்கிறான். ஏனென்றால் அந்த ஆன்மாவை இழந்து போனதினால், உலகத்தை நம்பியதினால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இருப்பதை எல்லாம் இழந்துவிட்டு அவன் சூனியம் நிறைந்த ஒரு பூஜ்யமாக இருந்தான். ஆனால் மீண்டுமாக கடவுளிடத்திலே அவன் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர் அவனை வாரி அணைக்கின்றார், முத்தமிடுகிறார். மகிழ்ச்சி வெள்ளம் அங்கு மேலங்குப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் கடவுள் சினம் கொள்பவர் அல்ல, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. அவர் இரக்கமிக்க தந்தையாக இந்த இடத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. திருப்பாடல் 103:10 தெளிவாக சொல்லப்படுகிறது. கடவுள் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை. நாம் செய்கின்ற குற்ற துரோக செயல்களுக்காக நம்மை கடவுள் தண்டிப்பதில்லை. ஏனென்றால் கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமை உள்ளவர். சாதாரண பொறுமைலாம் கிடையாதுங்க, நீடிய பொறுமை. இதைத்தான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தவறுகள் செய்தார்கள்! இறைவாக்கினருக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் அவர்கள் முணுமுணுத்தார்கள். 3 நாளில் போய் சேர வேண்டிய அந்த பாலும் தேனும் பொடுகின்ற அந்த நாட்டிற்கு 3 நாள் போக வேண்டியதை 40 ஆண்டுகள் கடந்தார்கள். அன்புக்குரியவர்களே, 3 நாள் தான் அதற்கு எடுத்துக்கொள்ளும். ஆனால் 40 ஆண்டுகள் பாருங்கள் அவருடைய கடின நெஞ்சம். ஏனென்றால் ஆன்மாவை கடவுளை விட்டுவிட்டு உலகத்தரமாக நம்பினார்கள். எனவேதான் நாங்கள் அடிமைகளாக இருந்திருப்போம், எங்களுக்கு உணவு கிடைத்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் என்றெல்லாம் நினைத்ததினால்தான் 3 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக மாற்றப்பட்டது. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மகன் திரும்பி வருகிற பொழுது மகிழ்ச்சி இருந்தது, வாழ்வு இருந்தது, வெற்றி இருந்தது. இழந்து போன ஆன்மா மீண்டுமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது, கடவுள் கொடுத்தார். இதைத்தான் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இளமை துடிப்பு, 24 வயது நிரம்பிய அந்த இளமை துடிப்போடு பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அவர் படித்து கொண்டிருக்கிற பொழுது இஞ்ஞாசியாருடைய வார்த்தை தான் சொன்னது. ஏனென்றால் பணம் படைத்தவர், வசதி மிகுந்தவர். அப்படி என்றால் பணமும் வசதிகளும் இருக்கிற பொழுது ஒரு இளமையாக இருக்கிற ஒரு இளைஞனால்
எந்த அளவுக்கு ஒரு திமிரு பிடித்த ஒரு நிலையிலே, ஒரு அகம்பாவ ஒரு வாழ்க்கையிலே, உலகத்தரமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒருவன் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும், ஏனென்றால் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவராக இருந்தார், பட்டம் பெற்றவராக இருந்தார், அறிவு தெளிவு மிக்கவராக இருந்தார், ஆசானாக இருந்தாலும் ஆண்டவரை இழந்த நிலையில் இருந்தார். எனவேதான் தான் எதற்காக படைக்கப்பட்டேனோ என்பதை முழுமையாக உணர்ந்து ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால், கடவுளை இழந்து விட்டால் வீணிலும் வீண், எல்லாமே வீண். இந்த வார்த்தை தான் இன்று அவரை ஒரு புனிதராக மாற்றியிருக்கிறது. இறை அழைத்தலுக்கு தன்னையே உட்படுத்தி இன்று ஒரு புனித தன்மையில் இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், நீயும் மற்றவருடைய பாவத்தை மன்னி. அந்த இளமை துடிப்போடு இருந்த புனிதர் இன்று ஆன்மாக்களை மீட்கக்கூடியவராக, இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக மாற்றுகின்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது மனம் மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் அறிவித்தார், சென்ற இடங்களில் எல்லாம் மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தி என்பது உண்மை, உண்மையை நம்புங்கள், இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற இந்த உலகம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய பட்டங்கள், உங்களுடைய ஆள்பலம், உங்களுடைய அடியாட்கள் பலம், நீங்கள் கொண்டிருக்கின்ற எல்லாமே வீணிலும் வீண், எல்லாமே வீண். ஏனென்றால் இவைகளை நீங்கள் தான் என்ற ஒரு மமதையிலே நீங்கள் இருக்கிற பொழுது இந்த கடவுள் என்ற இந்த ஆன்மா உங்களை விட்டு போய்விடும். கடவுள் இறந்து போய் நீங்கள் எதைத்தான் சேர்த்தாலும் கூட வீணினும் வீண், எல்லாமே வீண். அதைத்தான் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தெளிவாக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்னை அடைத்த எம்பெருமான் கிறிஸ்து இயேசுவுக்கு நான் உண்மையுள்ளவனாக, உயிருள்ள கருவிகளாக இருந்து ஆண்டவருடைய பாதத்திற்கு ஆன்மாக்களை கொண்டு வருகிறேன். அவருடைய பாவ வாழ்க்கையில் இருந்து அவர்களை நான் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு திருமுழுக்கு வழியாக கிறிஸ்து இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறேன் என்று சொல்லி புனித தன்மையில் இருந்தார். அன்புக்குரியன் என்றால் கடவுளின் அன்பு அளப்பரியது. நீ எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை, துரோக வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும் கூட உன்னுடைய ஆன்மாவை ஆண்டவருடைய கடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னித்தருளும் என்று சொல்லுகிறபொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற குற்றத்திற்கு ஆண்டவர் தண்டிப்பவர் அல்ல, தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல. ஏனென்றால் ரோமேற்கு எழுதிய புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அந்த கடிதத்திலே தெளிவாக சொல்லுகிறார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை எதிர்ப்பவர்களை, உங்களை அவப்பெயருக்கு கொண்டு போவர்களை, உங்களை உதாசீனப்படுத்துபவர்களை, உங்களுடைய வாழ்வை கெடுக்கிற மக்களுக்கு நீங்களும் அவருடைய வாழ்வை கெடுப்பதற்கு, அவர்களை மோசப்படுத்துவதற்கு நீங்கள் நினைக்காதீர்கள். அந்த தீமையை உங்கள் வெல்ல விடாதீர்கள், மாறாக நீங்கள் நன்மையை செய்யுங்கள். நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே நல்லதை கொடுத்தார். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, கடவுள் நம்மை அடைத்திருக்கிறார். நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் என்று அவர் அந்த குணப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிற பொழுது ஒரு முறை அருளானந்தர், புனித அருளானந்தருடைய தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அந்த தாய், புனித அருளானந்தருடைய தாய் புனித சபையாரிடத்திலே மன்றாடி இருக்கிறார், என்னுடைய நோயை குணமாக்கும் என்று சொல்லுகிற பொழுது அந்த நிமிடமே அவரிடத்தில் இருந்த நோய் நீங்கியது என்று வரலாற்று உண்மை செய்தி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவராக நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறார். எப்படி என்றால், உலகம் முழுவதும் நீ தமதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால் வீணிலும் வீண், எல்லாமே வீண். ஆன்மாவை இழக்காதே, ஆண்டவரின் பார்வையிலே நீ விலையேற பெற்றவனாக இருப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அழிந்து போகக்கூடிய உலகத்தரமான இந்த உலக வாழ்வுக்காகவா, அல்லது இந்த உலக வாழ்விலிருந்து என்னுடைய ஆன்மாவை நான் கரை சேர்த்து என்னுடைய ஆன்மீக வாழ்வு கடவுளோடு ஒன்றித்து என்னுடைய புனிதருடைய அந்த பக்தி மிகுந்த, ஒழுக்கம் மிகுந்த, கற்பு மிகுந்த, கடவுளுக்கு பயந்த அந்த வாழ்வு புண்ணியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு நானும்
என்னுடைய புனிதரோடு ஆண்டவருடைய அந்த மஞ்சத்திலே மணவாட்டியாக இளைப்பாறுவேனா என்று ஒரு சிந்திப்போம். ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய மணவாட்டிகளாக மஞ்சத்திலே இளைப்பாறுவதற்காகத்தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் உழைப்போம், வாழ்வு பெறுவோம். ஆமென்.